செலவழிப்பாங்க தெரியுமா? ஆனா அவங்க பலனால ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியில் என்ன சொல்லுவாங்க, நான் மகளே உனக்கு என்ன, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலப்பா, மகனே எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலப்பா, நான் உங்கள் அப்பா தான், உனக்கு என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னமோ எத்தனையோ பேருக்கு பண்ணுற நடக்குது, ஆனால் உனக்கு பண்ணால் மட்டும் நடக்க மாட்டேங்குது, உனக்கு மட்டும் இப்படி நடக்குது. இப்படி நமக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய சில பேக்ரவுண்ட் வந்து சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும். யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். நம்ம பிரிஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வரும். நம்ம அந்த இடத்த விட்டு புறப்பட்டு தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வரும். அது நம்மளை சுற்றி இருக்கு, நமக்கு நடக்குதோ இல்லையோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை துரத்துறது மாதிரி ஒன்று நடக்கும். ஆனால் அதை பார்த்து எப்பவுமே நீ சோர்ந்து போகாதீங்க, எப்பவுமே நீங்க வருத்தப்படாதீங்க. அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க மேல கத்தர் வச்சிருக்கிற திட்டம் ஆரம்பிச்சிருச்சு, உங்க பிரயாணம் ஆரம்பிச்சிருச்சு, உங்களை கத்தர் வச்சிருக்கிற நோக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த திட்டத்துக்காக தான் ஆண்டவர் பிரிக்கிறாரு, அந்த நோக்கத்திற்காக தான் அந்த இடத்துல இருந்து புறப்பட பண்றாரு, அந்த நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் நம்மளை விட்டு அவரை பிரிச்சாரு. அந்த திட்டத்திற்காக தான் எல்லாமே நடந்திருக்குது. கர்த்தருடைய திட்டம், அந்த திட்டத்துக்குள்ள நான் வந்துருவேன், அந்த திட்டத்துக்குள்ள கர்த்தர் என்ன கொண்டு வந்துருவாரு, உங்க பிள்ளைய ஆண்டவர் கொண்டு வந்துருவாரு. இது எதேர்ச்சியாய் நடக்கவில்லை, இந்த காரியம் எதேர்ச்சியா உண்டானது அல்ல, இது யாருடைய தப்பும் இல்ல, இது யாருடைய மிஸ்டேக்கும் இல்ல, இது அப்பாவுடைய ஒரு பெரிய பிளான், இது ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம். இதனுடைய முடிவில் தான் நீங்க அதை பார்ப்பீங்க. ஆரம்பத்தில் அது தப்பு மாதிரி தெரியும், ஆனா முடியும் போது அது ரொம்ப வெற்றியாய் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.